சூழலின் தடைகளையும் தூரத்தின் இடைவெளிகளையும் கல்வி தகர்க்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அறிவு சிலையை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். கற்றணை தூரும் அறிவு சிலையை திறந்து வைத்து சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ஒரு சிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சிலைகள் வந்து உலகத்தில் வந்து நீங்கள் வந்து தியாகம் செய்தவர்களுக்கு வைத்திருக்கிறோம். இது வரைக்கும் வீரத்தை பறைசாற்றி விதமாக அதற்கு நாம் வைத்திருக்கிறோம். முன்னோடிகளுக்கு வைத்திருக்கிறோம், மன்னர்களுக்கு வைத்திருக்கோம். இன்றைக்குமே நம்மளால் மறக்க முடியாத தலைவர்களுக்கெல்லாம் நாம் வைத்திருக்கணும். ஆனால் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிஸ்டம், ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்திற்குன்னு வைக்கக்கூடியதாக இப்போ இதே பீச்சில் பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் சிலை இருப்பது போல இன்றைக்கு கல்வி சார்ந்து அறிவு சார்ந்து இப்போ எய்த்தாப்பிலே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கான ஆலயம் இருக்குது. இது எங்களுக்கான அறிவாலயமாகவும் இதை நாங்கள் பார்க்கணும். ஸோ நம்முடைய தமிழ்நாடுங்கிறது எப்படிப்பட்ட ஸ்டேட் அப்படிங்கிறத ஒரு நிரூபிக்கின்ற விதமாகத்தான் இன்றைக்கு இந்த சிலை அமைந்திருக்கு. இந்த சிலையை பார்க்கும்போது வெறும்னா வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டுமான இந்த சிலை அல்ல. இந்த சிலையை பார்க்கும்போது இந்த எஜுகேஷனில் இவங்க என்னதான்ப்பா அவங்க செஞ்சுருக்கிறாங்க, இவங்க அப்படி என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு வரும்பொழுது எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்ற விதமாக இந்த சிலையை பார்க்கும்போது அமையும் நம்பிக்கை. இதை பார்த்து உத்வேகப்படுத்து ஊக்கப்படுத்து இங்கே வரக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைங்களோட வரும்பொழுதுலாம் இதில் இருக்கக்கூடிய ஒருவராக கண்டிப்பாக நீங்கள் வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறத பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் கற்றணை தூரும் அறிவு அப்படிங்கிற ஒரு சிலையை ஏறத்தாழ 1,43,00,000 ரூபாய் செலவில் இன்றைக்கி நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கார்கள். இதுபோல நல்ல செய்திகளை நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நாட்டு மக்கள் கொண்டு செல்லுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஸ்பிரேஷன் நாங்கள் ஒரு 4-5 விதமான இது கொடுத்தோம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு. அவர் டிக் பண்ணது தான் அதில் ஒரு 4-5 விதத்தில் எதுவும் டிக் பண்ணும்பொழுது அதில் எல்லாம் இன்க்ளூசிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இன்றைக்கி இது நாங்கள் வந்து கொடுத்துருக்கோங்க. அதற்கு அந்த டிசைன் தயாரித்தவர்கள் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் என்ன சென்னையில் போன மாதிரி கோயம்புத்தூர்ல மதுரையில் முக்கியமான இடத்துல வைக்கலாம். ஏன்னா முக்கியமான இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இது நல்லா இருக்குது. அதே மாதிரி சுற்றுலாத்தலங்கள் மாதிரி அதிகமாக மக்கள் வரக்கூடிய இடங்கள்ல இது மாதிரி பண்ணலாம். நல்ல விஷயம் தான். பட் வெரி ஸ்டார்ட் வித் இப்போ நம்ம வந்து இது யூனிக்காக இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம். உழைப்பாளர் சிலைங்கிறது எப்படி வந்து நமக்கு யூனிக்கான ஒரு இதாக இருக்கின்றதோ அந்த மாதிரியாக இது இருந்துட வேண்டும் என்பதற்காக தான். நீங்கள் சிலையை முழுமையாக பார்த்தாலே தெரியும். 2 இளைய சமுதாயம் வந்து இருக்கக்கூடிய சங்கிலியை உடைத்து விட்டு அவர்கள் மேலே பறக்கிறார்கள். காரணம் நம்மளாம் படிச்சிடவே கூடாது இருந்த ஒரு காலத்து ஒரு அடிமை காலத்தை அந்த சங்கிலி உடைத்து காட்டுவதாகத்தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க வேண்டும். தேர்வுகள் எப்படி போயிட்டு இருக்கு? குறிப்பா ஹாஸ்டல்ல தங்கி நிறைய மாணவர்கள் தேர்வு எழுதுவாங்க. இப்ப இந்த சிலிண்டர் இஷ்யூ தொடங்கி இருக்கு. அவங்களுடைய இந்த உணவு தட்டுப்பாடு சமையல் ரீதியான பிரச்சனைகள் எதுவும் இருக்கா? இல்ல இது புது விதமான கேள்வி. அறுபடி இருந்தாலும் நான் பாக்குறேன். நானும் பார்த்தேன் நேரத்தில் நீங்க எல்லாம் பெங்களூர் எல்லாமே இன்னைக்கு ஹோட்டல்லாம் மூடுறாங்க. நானும் செய்திகளை பார்த்தேன். பட் ஆனால் இந்த எஜுகேஷன் சம்பந்தமா அதுக்கு பாதிப்பு இருக்கா கண்டிப்பா நாங்கள் கேட்டோம். பட் எந்த பாதிப்பும் இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளை வந்து எழுத வைக்கிறதுக்கான எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நாங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்துறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.